நடிகர் கார்த்தி நடித்துள்ள வாவாத்தியார் படம் நீண்ட இழுபறிக்கு பின்னர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்படியான நிலையில இந்த படம் வெளியாக காரணம் என்ன என்பது தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கூட பேசியிருந்தார். 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதியும், சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி திரைப்படம் ஜனவரி 10ஆம் தேதியுமே வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல ஜனநாயகன் சென்சார் பிரச்சனையில சிக்க பராசக்தி மட்டும் சோலோவாக ரிலீஸ் ஆச்சு. போட்டிக்கு வேறு படங்கள் இல்ல அப்படின்ற நிலையில ஜனநாயகன் படம் எப்போது வெளியாகும் அப்படின்னு கூட தெரியல. எனவே ரிலீஸ் தேதியை முடிவு செய்த சில படங்கள் விழிப்பிதங்கி நிக்கிறாங்க. இப்படியான நிலையில ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாததால வாவாத்தியார் தலைவர் தம்பி தலைமையில திரௌபதி 2 விஜய் ரசிகர்களை சமாதானப்படுத்த தெரி ரீ ரிலீஸ் அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய அறிவிப்புகள் வெளியாச்சு. ஆனா இதுல திரௌபதி 2 படம் ஜனவரி 23ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னுமே அறிவிச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்று ரிலீஸ் ஆகியுள்ள வாவாத்தியார் திரைப்படம் தொடர்ந்து நல்ல விமர்சனங்களை பெற்று வருது. கண்டிப்பாக கார்த்தியுடைய நடிப்பை பலருமே பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த வேளையில தற்போது இந்த படத்துடைய FDFS காட்சியை பார்த்த பிரபல நடிகருடைய மகனும் பிரபல இயக்குனருமான நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு கார்த்தி அவர்களை புகழ்ந்து தள்ளி இருக்காரு. அவர் தற்போது அவருடைய முதல் திரைப்படமான சிக்மா அப்படிங்கிற படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. அந்த படத்துடைய ரிலீஸ் இந்த ஆண்டு சம்மர்ல வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த வேளையில தற்போது கார்த்தி அவர்களுடைய வாவாத்தியார் திரைப்படத்தை பார்த்து ஜேசன் அவர்கள் இப்படி புகழ்ந்து பேசியிருப்பது கோலிவுட் திரையுலகில வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.